காப்பு கட்டியாச்சு. கல்யாணம் முடிகிற வரைக்கும் எங்கேயும் வெளியே சாப்பிடக்கூடாது, வெளியே தங்கக்கூடாது. பொழுது சாயத்துக்குள்ள ஆத்துக்கு வந்துடணும். வெளியூர் பயணம் கூடவே கூடாது. அபி, உன்னை விட்டுற மாட்டேன் அபி. சாமி, என்ன சொல்றீங்க? வெளியூருக்கு போக கூடாதா? சஞ்சய், கையில காப்பு கட்டிட்டா ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் நீ வெளியூர்ல எங்கேயும் போக கூடாது. ஐயோ, இதெல்லாம் உங்க பிளான் தானா? நல்ல மாட்னியா? இதெல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டீங்களா? கட்டுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நீ தான் கட்டியிருக்க மாட்டியே. சொல்லியிருந்தா கட்டிருக்க மாட்டேன்ல. ஏ சஞ்சீவ், என்னாச்சு உனக்கு? சாமி, மத்த விவரத்தை நான் சொல்லிக்கிறேன், நீங்க வாங்க போலாம். சரிங்கம்மா. சாமி, இந்தாங்க. ரொம்ப நல்லது. ரொம்ப தேங்க்ஸ். வரேம்மா. வாங்க. மாப்பிள்ள டென்ஷன் ஆகிற அளவுக்கு ஏதாவது பிரச்சனையா? அபி இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு மாமா. நான் போக கூடாதுன்னு அத்தையும் ஸ்ரீஜாவும் சேர்ந்து இப்படி பண்றாங்க. ஓஹோ, இதுதான் விஷயமா? சஞ்சீவ், ஏன் டென்ஷனா இருக்க? கயிறு கட்டினதுனால பிரச்சனையா? சொல்லு சஞ்சீவ், அம்மா கேக்குறாங்கல்ல. டேய் சஞ்சீவ், டென்ஷன் ஆகிற அளவுக்கு என்னடா பிரச்சனை? எல்லாரும் கேக்குறாங்கல்ல, என்னன்னு சொல்லு சஞ்சீவ். சொல்லு சஞ்சீவ். என்ன சொல்லாம காப்பு கட்டினா டென்ஷன் ஆக மாட்டானா? ஏன் என்னாச்சு? சொல்லாம கட்டினதுனால என்ன பிரச்சனை? மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை. மாப்பிள்ள போயே ஆகணும். நீங்க என்னடான்னா 6 மணிக்கு மேல வெளில போக கூடாதுன்றீங்க. அவன் டென்ஷன் ஆக மாட்டானா? நீங்க முன்னாடியே இந்த விஷயத்த சொல்லியிருந்தா அதுக்கேத்த மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணிருப்பான்ல. போயிட்டு வந்து கூட காப்பு கட்டியிருப்பான். அதனாலதான் காப்பு கட்டியிருக்க மாட்டேன்னு சொல்றான். என்ன மாப்பிள்ள? சாரி சஞ்சீவ், எங்களுக்கு அது தெரியாதுல்ல. காப்பு கட்டியாச்சு, இனிமே எதுவுமே பண்ண முடியாத. நீ வேணா காலையில போய் உன் ஃப்ரெண்ட பாரு. முடியாதுமா. நான் வரேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். நான் இப்பயே போய் ஆகணும். சஞ்சீவ், காப்பு கட்டினதுக்கு அப்புறம் வெளியில போனா மாப்பிள்ள உயிருக்கே ஆபத்து. இவ வேற. அதான் அண்ணி உன்ன போக கூடாதுன்னு சொல்றாங்க. நீ எப்படி புரிஞ்சுக்காம அவசரப்படுறேன்னு தெரியலையே. சஞ்சீவ், நான் சொல்றத கேளு. நீ எங்கேயும் போக கூடாது. இல்லம்மா, நான் போயே ஆகணும். சஞ்சீவ், இப்ப உள்ள போறியா இல்லையா? அம்மா, நம்ம பிளான் செம்மையா ஒர்க் அவுட் ஆகுது. அத்தையே கோபப்படுறாங்க. அக்கா, நான் மாப்பிள்ளைகிட்ட பேசுறேன். என்ன காளி, நிலைமை புரியாம பேசுறான்? அக்கா, நான் தான் பேசுறேன்னு சொல்றேன்ல, விடுக்கா. மாப்பிள்ள, பிரச்சனை பண்ணாத. இப்போதைக்கு ரூமுக்குள்ள போறதுதான் சரி. சாமியை கூட வா. ஆமா, நீயும் புரிஞ்சுக்காம பேசாத. வா மாப்பிள்ள, வா மாப்பிள்ள, பேசிக்கலாம். வா வா வா. சீதா, அவன் தான் போல. அப்புறம் எதுக்கு நீ கண் கலங்குற? ஒரு சின்ன விஷயத்துக்கு இவன் இப்படி நடந்துக்கிறான். இவன் பழையபடி ஆயிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. சின்னமா பேசுற நீ. எதுக்கு தேவையில்லாம பயப்படுற? சஞ்சய் கூட தான் மாமா போறாருல, அவர் பாத்துப்பாரு. வா மாப்பிள்ள, வா.
மாப்பிள என்ன மாப்பிள, என்ன பிரச்சனை? நடந்தது முழுசா சொல்லு. மாமா என்ன நடந்துச்சு தெரியுமா? அவங்களும் அந்த ஹிந்திக்காரனும் அபிய குஜராத்துக்கு கொண்டு போய் கொல்ல போறதா பேசிக்கிட்டாங்க சார். மாப்பிள, தங்கச்சி உயிருக்கு ஆபத்துனா அப்ப நீ கண்டிப்பா போய் தான் ஆகணும். ஆமா மாமா, அதைத்தான் நானும் சொல்றேன். நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அபியும் இருக்கு ஆபத்து. மாமா நான் உடனே போய் ஆகணும் மாமா. நான் பின்வாசலே கிளம்புறேன். அம்மா கேட்டா நீ தான் சமாளிக்கணும். அக்காவை நான் பாத்துக்கிறேன் மாப்பிள, நீ போ. நீ போ மாப்பிள. எப்படியாவது இங்க வந்து போய் ஆகணும். நம்ம போகும்போது யாரா பார்த்துட்டா சரி பின்வாசல்லையே போயிடலாம். ஏய் என்னடி யோசிச்சுட்டு இருக்க? அதான் சஞ்சீவ் நம்ம பிளான்ல சிக்கிட்டானே. இனிமே அவனால அபிய காப்பாத்தவே முடியாது. அது எனக்கும் தெரியுமா. மா, வண்டி ஸ்டார்ட் பண்ற சத்தம் கேக்குது. ஆமாண்டி. வாமா, வா வா. நம்ம இவ்ளோ பிளான் பண்ணியும் போயிட்டால, இவனை சும்மா விடக்கூடாது. வா, உடனே அத்தை கிட்ட சொல்லலாம். இப்ப உள்ள போறியா இல்லையா? இது வரைக்கும் உன்கிட்ட சத்தமா கூட பேசாதன்னா உன்கிட்ட கோவமா பேசிட்டேன்னு சஞ்சீவ். வாடி. அண்ணி, 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 அண்ணி. என்ன சிந்தாமணி, என்ன விஷயம்? நீங்க அவ்வளவு சொல்லியும் கேட்காம சஞ்சீவ் பைக் எடுத்துட்டு வெளியே போயிட்டான். என் பேச்ச கேட்காம போயிட்டால, இவ ஏன் இப்படி நடந்துக்கிறான்? ஐயோ, அம்மா கூப்பிடுறாங்க. பேசினா தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். நமக்கு இப்ப அபியை காப்பாற்றுறது தான் முக்கியம். ஐயோ, போனே எடுக்க மாட்டேங்கிறான். காப்பு கட்டினதுக்கு அப்புறம் இப்படி பேச்சு கேட்காம வீட்டை விட்டு போயிட்டானே. இப்ப ஜோசியரை உடனே பார்த்தாகணும். காளி, காளி. என்ன ஸ்ரீஜா இது? சீதா கிட்ட சொன்னாலாவது திரும்பி வருவான்னு பார்த்தா அந்த லூசு பையன் போனை எடுக்க மாட்டேங்கிறான். போனா போறா, விடுமா.
இவன் இப்பதானே கிளம்பி போறான். அபி இந்நேரம் எங்கேயோ போயிருப்பா. இவனால அவளை பிடிக்கவே முடியாது. அந்த அபி சாகுறது கன்ஃபார்ம். நீ வாமா. பரமேஸ்வரா பார்வதி நாதா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. சாமி வாங்கம்மா உட்காருங்க. ஓம் நம சிவாய சம்பவே நமः மயோபவே நமः. உங்க மனக்குறைய சொல்லுங்க. சாமி, என் 2 பசங்களுக்கும் ஒரே நேரத்துல கல்யாணம் பண்ண முடிவு பண்ணியிருந்தோம். அதுக்காக அவங்க 2 பேருக்கும் காப்பு கட்டியிருந்தோம். காப்பு கட்டினதுக்கு அப்புறம் என் 2வது பையன் என் பேச்ச கேட்காம சாஸ்திரத்தை மீறி வீட்டை விட்டு வெளியில போயிட்டான். அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. உங்க பையனோட ஜாதகம் வச்சிருக்கீங்களா? இந்தாங்க சாமி. கொடுங்கம்மா. नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यम्बकाय त्रिवरान्धकाय त्रिकालाग्निकालाय कालाग्निरुद्राय मृत्युञ्जयाय नमो नमः. உங்க பையன் காப்பு கட்டினதுக்கு அப்புறமா சாஸ்திரத்தை மீறி வீட்டை விட்டு வெளியே போனது தப்புதான். சாமி, தப்பு நடந்துருத்து. நடந்த தப்புக்கு வருத்தப்படுறதுனால ஒன்னும் ஆக போறதில்ல. நடந்த தப்புனால வர்ற பாதிப்பை எப்படி குறைக்கிறதுன்னு தான் நம்ம யோசிக்கணும். அதற்கான பரிகாரத்தை பண்ணணும். சாமி, என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுங்க சாமி. ஏதாவது ஒரு அம்மன் கோவில்ல நீங்க நெய் விளக்கு ஏத்தி 4 ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணணும். அந்த ஏழைங்க வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்துனா அந்த புண்ணியம் உங்க பையன் சாஸ்திரத்தை மீறினதுனால வந்த பாதிப்பை குறைச்சு அவருக்கு எதுவுமே ஆகாம பாதுகாக்கும். அப்படி செஞ்சோம் சாமி. நல்லது. சிவாய நமஹ. இந்தாங்கம்மா, உடனடியா பரிகாரத்தை பண்ணுங்க. சரிங்க சாமி. போயிட்டு வாங்க. நல்லது. अरे 1 2 3 4 5 6 8 9 10 11 12 13. என்ன டிரைவர், எப்படி இருக்குது பாட்டு? செட்டு வேற ஏதாவது பாட்டு இருந்தா பாடுற. சோலி கே பீச்சே கியா ஹே, சோலி கே பீச்சே. டிரைவர், இந்த பாட்டு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு செட்டு, நீ கலக்கு. தேடாத.
அரே இந்த கோழிய குஜராத்ல கொடுத்தோன்னு வையி பைசாயா மால் மால் நிறைய கிடைக்கும். கொண்டே தெரியலையே. வண்டியை நிறுத்துங்க. அரே உள்ள என்ன சத்தம் கேக்குது? மயக்கம் தெளிஞ்சிருச்சா? ஆமா சார். நிறுத்துங்க. ஏய் பரவாயில்ல விடு. வண்டியை நிறுத்துங்க. நீ ஓட்டு பாத்துக்கலாம் சார். யோ வண்டியை நிறுத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. சஞ்சீவன் எப்படியும் தேடி வருவான். இந்த பூவை நான் ரோட்ல போட்டா இதை வச்சு அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். கடவுளே, நான் ரோட்ல போடுற இந்த பூவை சஞ்சீவ் கண்டிப்பா பார்க்கணும். நீ அதுக்கு துணையா இருக்கணும். சஞ்சீவ் கண்டிப்பா என்ன தேடி வரணும். இந்த பூவை பார்க்கணும். கண்டிப்பா பாத்துரு சஞ்சீவ், என்ன தேடி வா.